ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் எப்படி வீட்டிலையே சுலபமாக ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இதை தோலை மட்டும் சீவி எடுத்துக்கலாம். எப்பயுமே ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் பண்ணுறப்ப உருளைக்கிழங்கு நல்லா நீளமாக இருக்கிற மாதிரி செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ்க்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்கை விட கொஞ்சம் பழைய உருளைக்கிழங்குல செஞ்சோன்னா ரொம்பவே பெர்ஃபெக்டாக வரும். இப்போ இந்த உருளைக்கிழங்கோட தோல்கள் எல்லாமே நல்லா சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சீவிக்கோங்க. 3 உருளைக்கிழங்கோட தோலையுமே நல்லா சீவி எடுத்துட்டேன். இப்போ இதோட ஓரத்தை கட் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் நமக்கு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் பெர்ஃபெக்டாக ஷேப் கிடைக்கும். ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் தடிமனாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் ரொம்ப முறுமுறுன்னு ஆயிரும். எப்பயுமே ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் உள்ளே சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் இருக்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ண உடனேயே இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே குளிர் தண்ணியில் போட்டு வச்சிடலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வாட்டர்லேயே போட்டுக்கோங்க. அப்போ தான் அதில் மேலே இருக்கிற ஸ்டார்ச் கண்டென்ட் எல்லாமே இறங்கும். அப்படியே பொரிச்சோன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கிறிஸ்பியாக வராது. இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையுமே குளிர் தண்ணியில் போட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 20 நிமிஷம் கழித்து சுடு தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குளிர் தண்ணியில் இருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இந்த சுடு தண்ணிக்கு மாற்றிக்கலாம். சுடு தண்ணியில் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் இது ஊறினாலே போதும். நல்லா சாஃப்டாக உள்ளே வெந்துடும். அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, தனியாக ஊற வச்சு எடுத்தாலே போதும். எல்லா உருளைக்கிழங்கையுமே இந்த சுடு தண்ணியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 1/4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா இதை தண்ணி வடித்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வடித்து இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் பொரிக்கிறப்ப மேலே கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்கும். அதனால் இதை மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு மேலே உள்ள தண்ணியெல்லாம் தொடச்சி எடுத்துருங்க. பாருங்கள், உருளைக்கிழங்குல உள்ள தண்ணி எல்லாமே கிளாத்தில் சூப்பராக வந்துருச்சு. வேணும்னா ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஃபேன் காற்றுல கூட ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா உணர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பில் எண்ணெய் மிதமான சூட்டில் வச்சுட்டு ஒவ்வொரு உருளைக்கிழங்காக சேர்த்துக்கலாம். ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 2 டைம் பொரித்து எடுத்தோன்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக வரும். ஃபஸ்ட்டு டைம் பொரிக்கிறப்ப எண்ணெய் அதிக சூடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. மிதமான சூடில் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பேட்சாக சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் பொரிக்கிறப்ப உங்களுக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்காது, அது கொஞ்சம் சாஃப்டாக வெந்திருக்கும், அவ்வளோதான். 2வது தடவை பொரித்து எடுக்கிறப்ப தான் ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது ஒரு 3 to 4 மினிட்ஸ் மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு பார்க்குறப்ப இது பெர்ஃபெக்டாக தெரியாது. இன்னொரு டைம் நம்ம பொரித்து எடுத்ததுக்கப்புறம் சூப்பராக ரெடி ஆயிரும். ஒரு 3 to 4 மினிட்ஸ்லையே இந்த மாதிரி நல்லாவே குக் ஆயிரும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இதோட எண்ணெயை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் எல்லாத்தையுமே நான் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா எண்ணெய் வடிகிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை திருப்பி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த டைம் ஃப்ரை பண்ணுறப்ப எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி பொரித்து எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்க ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துக்கலாம். இந்த டைம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் பொரித்து எடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நல்லா பொரிச்சிங்கன்னா ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடும். பாருங்கள், எல்லாமே நல்லா மேலெலும்பி வருது. நல்லா பொறுமையாக ஹை ஃப்ளேமில் வச்சே நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ்லாம் கடையில் ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் சுலபமாகவே ரெடி பண்ணி கொடுத்துடலாம். குழந்தைகள்லாம் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் கேட்டாங்கன்னா கடையில் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி வீட்டிலையே ரெடி பண்ணி கொடுங்க. பாருங்கள், இப்போ உங்களுக்கு நல்லா பொரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வெளியில் எடுத்தோன்னா சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் இன்னும் ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எந்த அளவு நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சுன்னு. நம்மளோட ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு எண்ணெயை மட்டும் வடிச்சிட்டு மாற்றி எடுத்துக்கிறேன். இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் வீட்டிலையே சுலபமாக ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், வெளியில் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனேயே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.